திருவிவிலியத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள யெகூதியா என்ற பெண்மணியை பற்றி இன்று நாம் பார்க்கலாம். 1 குறிப்பேடு நூல் 4ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19ஆம் இறை வார்த்தையிலே யெகூதியா என்ற பெண்மணியை பற்றி நாம் பார்க்க முடிகின்றது. யெகூதியா என்ற பெயரின் பொருள் யூதகுல பெண் என்பதாகும். குறிப்பேடு நூலில் யூதகுல வழிமரபினர் பட்டியலில் இடம்பெறும் மேரோது என்பவரின் மனைவியருள் ஒருவர் யெகூதியா என்பதை விவிலியம் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. யெகூதியா என்ற பெயரை யூதகுல மனைவி என நாம் மொழிபெயர்க்கலாம். தமிழ் விவிலியம் இவ்வாறே மொழிபெயர்த்துள்ளது. மேரோது பார்வோனின் மகளாகிய பித்தியாவையும் திருமணம் செய்ததால் எகிப்திய மனைவி யூதகுல மனைவி என வேறுபடுத்தி காட்டும் பொருட்டு கூட இவ்வாறு மொழிபெயர்த்திருக்கலாம் என்று இறையியலாளர்கள் சொல்லுகின்றார்கள். 1 குறிப்பேடு நூல் 4ஆம் அதிகாரம் 19ஆம் இறை வார்த்தையிலே குறிப்பிடப்பட்டுள்ள ஊதியா நாகாமின் சகோதரி என்பவரும் இந்த யெகூதியாவும் ஒருவர்தான் என்று சில இறையியலாளர்கள் குறிப்பிடுகிறார்கள்.